நடிகர் விஷால் குறித்து அவதூறு பரப்பியதாக யூடியூபர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது என்பதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். உடல்நிலை சரியாத நிலையில் நடிகர் விஷால் பங்கேற்றிருந்தார். அவருக்கு நரம்பு தளர்ச்சி இருப்பதாகவும் மதுப்பழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் இதை அவரே எதிர்த்தும் தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அன்றைய தினம் சரியாக பேச முடியவில்லை, கை நடுக்கம் ஏற்பட்டது என்பது விளக்கமும் அளித்திருந்தார் நடிகர் விஷால். ஆனால் தற்போது தான் நன்றாக இருப்பதாகவும் மற்றொரு பேட்டியிலும் கூட கூறியிருந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக அவதூறு பரப்பியதாக 2 தனியார் யூடியூப் நிறுவனங்களின் மீது அவதூறு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. நடிகர் சங்க தலைவர் விஷாலுடைய உடல்நிலை குறித்து அவதூறு பிரிவதாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். சுப்பிரமணியன், இப்போ இந்த விஷால் குறித்த அவதூறு அந்த யூடியூபர் மீதான வழக்கு பதியப்பட்டிருப்பது தொடர்பான விவரம் சார். நடிகர் விஷால் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியான திரைப்படம் மதகஜராஜா. இந்த திரைப்படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது நடிகர் விஷால் உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியானது. அது மட்டுமல்லாமல் மேடையில் தோன்றிய போது அவருக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சில யூடியூப் சேனல்களில் அவருக்கு உடல்நிலை குறைவு குறித்து பல்வேறு சர்ச்சைகள் உரிய செய்திகள் வெளியாகியிருந்தது. அதே போல குறிப்பாக 2 யூடியூப் சேனல்களில் நடிகர் விஷால் மது பழக்கத்திற்கு அடிமையாக ஆகியிருப்பதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி ஒரு தகவல்களை பதிவு செய்திருந்தார்கள். இது பொய்யான தகவல்கள் என்றும் இது உண்மைக்கு மாறான தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவும் 2 யூடியூப் சேனல்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவர் நாசர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் தொடர்ச்சியாக 2 யூடியூப் சேனல்கள் மீது தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவதூறு பரப்புதல், தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை விவரங்களுக்கு நன்றி.